ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் யூடியூப்லேருந்து உங்கள் செல்வ மகிழா ஃபேமிலி பேசுகிறேன். சாம்பார் ஹோட்டல் லெவலில் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. சுவையான சாதத்துக்கு சுவையான சாம்பார் வைக்கிற முறை. தேவையான பொருட்கள்: 300 கிராம் துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம், சீரகம், பூண்டு, தேவையான புளிக்கரைசல், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள், 2 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், 2 கேரட், 4 வெங்காயம், 6 தக்காளி, 4 பச்சை மிளகாய். எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. பருப்பை கழுவி குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி வைக்கணும். அப்புறம் சீரகம், பூண்டு, பெருங்காயம், தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நமக்கு குக்கரை மூடிடணும். ஒரு 2 விசில் வைக்கணும். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் எண்ணெயில் போடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, மிளகு, வெந்தயம், சீரகம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், பருப்பில் போட்டதுக்கு போக மீதி இருந்த வெங்காயம், வெங்காயம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பில் போட்டதுக்கு போக மீதி தக்காளி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றணும். பருப்பு கவுண்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை திறந்து இதில் ஊற்றி உப்பு காரம் பார்த்துட்டு திரும்ப ஒரு 2 விசில் வைக்கணும். பருப்பு, தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடிடும். ஒரு 2 விசில் விட்டோன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெடி ஆயிடும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டோன்னா சூடான ஹோட்டல் சாம்பார் ரெடி. இது சாதத்துக்கு செம எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.